ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 4th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் நடந்தது. சரிங்களா? இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 60 மார்க்கு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கு 60 மார்க் வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாமில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்குது. அண்ட் ப்ளஸ் நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணதுனால ஸோ ஆன்சர் கீயோடவேவும் இந்த பிடிஎஃபை கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் அண்டு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேட்டர்னு பார்த்துலாம். ஸோ வாங்க, அதை சூஸ் அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 5க்குமே ஆன்சரோடு கொடுத்துட்டேன் இந்த பிடிஎஃப்பில். சரிங்களா? அந்த சூஸ் அண்ட் த ரைட் த கரெக்ட் மார்க் இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ரீட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த க்ளூ. ஸோ நம்மளுக்கு இந்த செயலில் பார்த்திங்க அப்படின்னா க்ளூ கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூவை வச்சு நம்ம ஒரு வேர்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு 5 மார்க்கு. அடுத்து ரீட் அண்ட் மேட்ச் த சென்டென்ஸ் டு த கரெக்ட் பிக்சர். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்துட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்கும் அந்த சென்டென்ஸுக்கும் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு மேட்ச் பண்ணணும். அதுதான் கேள்வி. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் மீனிங் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. சரிங்களா? இந்த அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த வேர்டுக்கு வந்துட்டு கரெக்டானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட் அண்ட் ரைட் த மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ அதுக்கு வந்து 5 மார்க்கு. ஸோ இங்கே ஃபுல்லாமே லெட்டர்ஸ் ஃபுல்லாமே மாறி மாறி இருக்குது. அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு ஆர்டரில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதுக்கு ஒரு 5 மார்க்கு. ஜாயின் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் லிங்கர். ஸோ லிங்கர்னால் என்னது? அண்டு, பட், ஆர், ஸோ அண்ட் பிகாஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த கொடுத்துருக்கிற சென்டென்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கு ஒரு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் வித் கரெக்ட் ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. சரிங்களா? இந்த ஃபேக்ட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்னது? தின்னு. ஸ்லோலிக்கு ஆப்போசிட் என்னது? ஃபாஸ்ட்டு. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு அந்த இடத்துல அந்த 2 வார்த்தையை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதுக்கு 5 மார்க்கு கொடுக்குறாங்க. ஆன்சர் ஃபுல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ரைட் எ சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் ஃபார் ஈச் வேர்டு கிவன் பிலோ. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஸ்டினை வந்துட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு 5 மார்க்கு. அடுத்து ஒரு பிக்சர் கொடுத்து அந்த பிக்சர்லேருந்து ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 5 கேள்விக்குமே ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்கு, 5 கேள்விக்கு 5 மார்க்கு. சரிங்களா? ஸோ இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பிக்சரில் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை தூக்கி அப்படியே எழுத போகிறாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரீடிங் த பேசஸ். ஸோ ஒரு இது பேராகிராஃப் கொடுத்து அதில் வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே அந்த பேராகிராஃப்லேயே மேபி அதிகபட்சம் ஆன்சர் இருக்கும். பட் கீழே அவங்க ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எடுத்து அப்படியே தான் எழுத போகிறாங்க. ஸோ லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகள் பேர், நேமு, என்ன ஃபீமேலாக மேலாக அண்ட் என்ன ஸ்கூலில் படிக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதான் இந்த ஒரு ஃபார்மில் வந்துட்டு ஃபில்அப் பண்ணணும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி.